ஆழிப்பேரலையில் 19வது நினைவு தினம் இன்று குமரி மாவட்டத்தில் அனுசரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மணக்குடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்திராயர் தேவாலயத்தில் இன்று காலை நினைவு திருப்பலி நடந்தது. திருப்பலியில் ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், இதுபோன்ற துயர சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து தேவாலயத்திலிருந்து மௌன ஊர்வலமாக சுனாமியால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு வந்த உறவினர்கள் அங்கு கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரழிவால் தங்கள் உறவினர்களை பலி கொடுத்தவர்கள் பலர் கதறி எழுந்தது காண்போரை கண்கலங்க செய்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து அருப்புக்கோட்டை டவுன் தேவாங்கர் 3 மிராசு உறவின் முறைக்கு பாதிக்கப்பட்ட எஸ்ஆர்எஸ் இளைஞர் மற்றும் மகளிர் நற்பணி மற்றும் சிலம்பக்கூடம் சார்பில் ரூபாய் 5 லட்சம் மதிப்புடைய 500 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, வெங்காயம், சீனி, பருப்பு உள்ளிட்ட 19 வகையான நிவாரணப் பொருட்களை பொதுமக்களிடமிருந்து சேகரித்து இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பொருட்கள் அனைத்தும் 3 சரக்கு வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைத்த இளைஞர் மன்றத்தினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 1995ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 28 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பள்ளிக்கு வந்த 55 முன்னாள் மாணவிகள் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து தங்களது குழந்தைகள், கணவர்களோடு அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி மகிழ்ந்தனர். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கேக் வெட்டி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இனி ஆண்டுக்கு ஒருமுறை தாங்கள் படித்த பள்ளியில் சந்திப்பது என்று முடிவெடுத்து கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட புனவாசல் தெலுங்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். 52 வயதான இவர் அதே பகுதியில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்து நடத்தி வருகிறார். தீவிர ஐயப்ப பக்தரான இவர் கடந்த 33 வருடங்களாக கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று வருகிறார். மேலும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்ப சுவாமி சிலை ஒன்று வாங்கி அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வைத்து பூஜை நடத்தி வரும் இவர் மேலும் கடந்த 10 வருடமாக இப்பகுதியில் ஐயப்பன் சாமி சிலை ஊர்வலத்தையும் தனது சொந்த செலவில் செய்து வருகிறார். குறிப்பாக கடந்த 4 வருடமாக ஒருவேளை மதிய உணவை வடபாதி மங்கலம் பகுதியில் உள்ள ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கு கீத்து கொட்டகை அமைத்து 48 நாட்கள் தினமும் வடை பாயாசத்துடன் மதிய உணவு வழங்கி வருகிறார். இதில் சுற்றுப்புற கிராமங்களான கமலாபுரம், புனவாசல், உச்சிவாடி, வடபாதி மங்கலம், அரிச்சந்திரபுரம், மாயனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து உணவருந்தி செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் தனியார் மண்டபத்தில் கல் இயக்கத்தின் நிர்வாகிகள் கூட்டம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நல்லசாமி, வரும் ஜனவரி 21ஆம் தேதி கல் இறக்கப்பட்டு கல் சந்தைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு அரசு தடை விதித்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்திக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி பேரலை தாக்கியது.
இதனால் கடலோர மாவட்டங்களில் வசித்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று கடலூர் மாவட்டத்தில் சுனாமி பேரலையால் உயிரிழந்த 610 பேரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு சுனாமியில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பெண்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் துக்கம் தாங்காமல் கதறி அழுதனர். இதையொட்டி கடலூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஆதவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக குமாரபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சிவகுமார் என்பவர் வெளியாட்களை வைத்து அவ்வப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டது. மேலும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விதிகளை மீறி செயல்படும் அதிகாரி மீதும் அவருக்கு உடந்தையாக செயல்படும் நபர்கள் மீதும் தமிழக அரசும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.